ഹലോ ഓൾ വെൽക്കം டு மை சேனல். அப்போது இன்னத்த வீடியோவில் நம்ம ஒரு டேபிள் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லா வீடியோவில் இருக்கிற மாதிரி டேபிளை டெக்கோர் பண்ணுறது மட்டும் இல்லை, இது வந்துட்டு நம்மளாக டேபிள் செட்டப்பே பண்ண போகிறோம். குறைய வீடுகளில் டேபிள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்மளுக்கு தேவைப்படும் போது அரேஞ்ச் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்போ ரிமூவ் பண்ணுற மாதிரியான டேபிள் செட்டப் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? എൻ്റെ അടുത്ത് 2 പഴയ ഫോം ബോർഡ് ഉണ്ടായിരുന്നു. ഒന്ന് മാരേജോടത്, ഇനിയൊന്ന് பேபி ஷவரோடது. எதுக்கு புதியதாயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே யூஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். சிறதாயிட்டு பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ரூமில் കുറച്ച് லைட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறனால கிளாரிட்டி வீடியோவில் இருக்கிறதே இல்லை. இந்த ஒரு ரீசன்னால தான் நேச்சர் லைட்டிங்கில் நான் வீடியோ செட்டப் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். சீரியஸ்லி காய்ஸ், പറയണ പോലെയല്ല, അത്രയും கிளாரிட்டி ഉണ്ട്. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்மளோட டேபிள் செட்டப்காக நான் என்னோட பிரதரோட லேப்டாப் டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஏது பொசிஷனில் டேபிளை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ടേബിളിൻ്റെ എൽ ഷേപ്പിക്ക് തകുന്ന മാതിരി ഒന്ന് ഫോം ബോർഡിനെ വളച്ചെടുക്കുക. സ്കെയിൽ കൊണ്ടൊക്കെ വളച്ചെടുക്കാമെന്ന് വിചാരിച്ചു, പക്ഷെ പറ്റിയില്ല. ഓവർ റിസ്ക് എടുത്തിങ്ങ ഫോം ബോർഡ് പൊട്ടിപ്പോകും. അതുകൊണ്ട് ഞാൻ ജസ്റ്റ് മാർക്കിംഗ് மட்டும் பண்ணிட்டு ഒന്ന് ഫോം ബോർഡിനെ பேக் சைடு திருப்பிட்டு கட்டர் வச்சுட்டு பாதியில் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வளைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இது ஒட்டுனது ஒரு சேஃப்டிக்காயிட்டா. ஃபோல்டு செய்த போர்ஷன் பிரேக் ஆகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக வாஷிங் டேப் வச்சுட்டு ஒட்டிச்செடுக்கா. ஒரு ചെറിയ പേപ്പറിൽ ഏതൊക്കെ സൈസിലാണ് நம்ம கட் பண்ணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். டேபிளோட சைஸை விட 2 இன்ச்சு அதிகமாக தான் விட்டுருக்கேன். எதுக்காக நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு செல்லோ டைப் வச்சுட்டு ஒட்டுறதுக்கு. இது போலத்த மேக் ஓவரெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1 டே போதும் எல்லாருக்கும். பட் எனக்கு 5 டேஸ் ஆயிடுச்சு. நம்மளோட குட்டூஸுக்கு 11 மந்த் ஆனனால ரொம்ப குறும்பு, கண்ட்ரோலே பண்ண முடியல. ദിവസം അവൻ്റെ ഉറക്കത്തിൽ കിട്ടുന്ന ഒരു 15 മിനിറ്റ്സ് அந்த கேப்பில் தான் இது பண்ண முடியும். அதுலேயும் நம்மளோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு அதனாலேயே ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ നമ്മൾ സംസാരിച്ചിട്ടേ 2 പീസും കട്ട് ചെയ്ത് എടുത്തു. இதில் நான் செலோ டைப் தான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா ஏதாச்சும் பெயிண்ட் பட்டாலோ இல்லாட்டி கலர் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு വേറെ അതും കൂടി അറ്റാച്ച് பண்ணி ഇതൊക്കെ ഒട്ടിയെടുക്കാൻ വേണ്ടി എന്തിനാ ഇത്ര ഡീറ്റെയിൽ ആയിട്ട് പറയണേ அப்படின்னு சொல்லிட்டு சிலர் എൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. ஸோ அவங்களுக்கான ரிப்ளைவாயிட்டு இது இருக்கட்டும். நிறைய பேரோட வீட்டில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான டேபிள் அவங்க வீட்டில் இருக்காது. நம்மளோட இஷ்டம் போல் நம்மளும் இந்த மாதிரியான டேபிள்ஸ் ரெடி பண்ணலாங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். അങ്ങനെ நம்மளோட டேபிளிൻ്റെ வாலுக்கான போர்ஷன்ஸ் ரெடி ஆயிருச்சு. இனி டேபிளுக்கு மேலே எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி டேபிள் ஒரு பிளாக் கலர் சர்ஃபேஸில் ஒரு டிசைன் போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு ஒயிட் கலரில் வேணும். ஒரு 2-3 ஐடியாஸ் எல்லாம் இருந்தது, பட் எதுவும் தரத்தில் வந்தில்ல. டேபிளோட சைட் போர்ஷனில் காஃபி கப் வைக்கிறதுக்கானதும் பென்சில் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது சார்ட் பேப்பர் வச்சுட்டு ஒட்டினோம்னா நம்மளுக்கு அந்த கேப்ஸ் நல்லோണം தெரியும். அதனாலேயே நான் ஃபோம் போர்டு வச்சுட்டே ஒட்டிட்டேன். இதுபோல் அந்த டேபிள் மேலே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு லாங் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஷார்ட் வீடியோ எடுக்கிறதுக்கும் கரெக்டான பொசிஷன் இருக்கும். ஆல்ரெடி ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பட் ஏதோ ചെറുതായിട്ട് பெருசாக இருக்கிற மாதிரியான எனக்கு ஒரு தோணல். அதனால நான் மறுபடியும் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி என் இடத்த ஃபோம் போர்டு இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஃப்ரண்ட் பேஜை மட்டும், அதாவது ஃப்ரண்ட் ஷீட்டை மட்டும் பீல் பண்ணி எடுத்தக்கப்புறம் இந்த மாதிரி கிளியரான ஒரு ஷீட் கிடச்சிச்சு. ஸோ அதை கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய கட்டர் கொஞ்சம் பழைய கட்டராக இருக்குது போல், கட் பண்ணி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ப்ளைடை கட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒரு அளவுக்கு ஃபினிஷிங்கில் வந்துருச்சு. இது போல் தான் ஃபோம் போர்டை கட் பண்ணுறதுக்காகவே சில கட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அത്രയ്ക്ക് அஃபோர்டபுள் அல்ல, அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். അങ്ങനെ നമ്മുടെ ബോർഡ് നൈസായിട്ട് കട്ട് பண்ணி எடுத்தாச்சு. இனி அதுக்கப்புறம் கலரிங் தான். ஸோ நான் ஒரு பேஸ்டல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பேஸாக ஒயிட் கலர் பெயிண்ட் ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும் நம்ம போடுற அந்த பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம்.
ഈ പേസ്റ്റൽ കളറோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது കാണാൻ ഒരു ஏஸ்தட்டிக் லுக்கும் ஒரு க்யூட்னஸும் தரும். இது கண்டிப்பாக குட்டூஸ்ൻ്റെ மருந்து பாட்டிலோ இல்லை பாக்ஸோ வந்துட்டு நான் எங்கேயும் வீச மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அந்த ஒரு பாக்ஸை வச்சு தான் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் பேப்பர், அதாவது நார்மல் A4 ஷீட்டில் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 சைடும் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தா ஃப்ளவர் ஷேப்பை வந்துட்டு ஒட்டி விட்டுடலாம். ചെറുതായിട്ട് ഹാർട്ടിനും ഡോട്ടും എല്ലാം പോടலாம். സെൻറ്ററിൽ ഒരു ലൈറ്റ് യെല്ലോ കളർ ஷேடு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட பார்டராக திக் எல்லோ வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இந்த 2 கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரோட பார்டராக கொடுக்குறேன். எதுக்காக நான் சிங்கிள் கலர் மட்டும் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதோட டார்க் கலர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த லுக் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சுட்டு அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ഞാനൊരു ക്യൂട്ടായ പെൻ ഹോൾഡറായിട്ട് தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாட்டில் வச்சுட்டு தான் நான் ஒரு போஹோ ஆர்ட் பண்ண போகிறேன். இப்போ போஹோ ஆர்ட் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஒரு டைம் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த கெஸ்ஸோ இருக்கு இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயரை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் ഉണ്ട് തോന്നുന്നു. நான் സ്പോഞ്ച് യൂസ് பண்ணி கெஸ்ஸோ ட்ரை பண்ணோன்னே എനിക്ക് കറക്റ്റായി വന്നില്ല. പിന്നെ ബ്രഷ് വെച്ച് ஸ்டோக் கொடுத்துட்டேன். எந்தோன்னறியில்ல, எனக்கு செட் ஆகலையா இல்லை நான் பண்ண ப்ரொசீஜர் தப்பா அப்படிங்கிறது தெரியல. கெஸ்ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக எனக்கு தெரியல. அதுக்கு மேலே நான் ஒயிட் கலர் பெயிண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை காய்ஸ், இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது, புரியாது. ஆக்சுவலி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ഒരു ക്ലാരിറ്റി கிடைக்கும். നിങ്ങളും ട്രൈ ചെയ്ത് നോക്കുക. നോട്ട് ദിസ് പോയിൻറ്റ് കുട്ടികൾ കൂടി ചെയ്യാനുള്ള ഈസിയായ മെത്തേഡാണ് ഇത്. ഫുൾ വീഡിയോ നോക്കി